தமிழக கோயில்களில் சிறப்பு பூஜைகள் மற்றும் அன்னதானம் நடத்த தடை எதுவும் விதிக்கப்படவில்லை என தமிழக அரசு தெரிவித்துள்ளது. அயோத்தி ராமர் கோயில் குடமுழுக்கு விழா நடைபெறுவதை ஒட்டி தமிழ்நாட்டு கோயில்களில் சிறப்பு பூஜைகள் மற்றும் அன்னதானம் நடத்துவதற்கு தமிழ்நாடு அரசின் இந்து சமய அறநிலையத்துறை வாய்மொழியாக தடை விதித்துள்ளதாக நாளிதழ் ஒன்றில் தவறான செய்தி வெளியிடப்பட்டதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. தமிழ்நாடு அரசுக்கு அவப்பெயர் ஏற்படுத்திடும் தீய நோக்கத்துடன் உண்மைக்கு மாறான செய்தியை வெளியிட்டு பொதுமக்களிடையே குழப்பத்தை ஏற்படுத்தி அரசு மீது வெறுப்பை தூண்டும் முயற்சியில் ஈடுபட்டுள்ள நாளிதழின் செயல் மிகவும் வன்மையாக கண்டிக்கத்தக்கது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மு.க.ஸ்டாலின் தலைமையிலான தமிழ்நாடு அரசு 2021 பொறுப்பேற்றது முதல் இந்து சமய அறநிலையத்துறையின் பணிகளில் ஒரு சிறு குறையும் ஏற்படக்கூடாது என்பதில் மிகுந்த கவனம் செலுத்தி வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சுமார் 400 ஆண்டுகளுக்கு பின் கன்னியாகுமரி மாவட்டம் திருவட்டாறு ஆதிகேசவ பெருமாள் திருக்கோயில் உட்பட 1270 திருக்கோயில்களுக்கு முதலமைச்சர் அறிவுரையின்படி திருப்பணிகள் மேற்கொள்ளப்பட்டு குடமுழுக்கு விழாக்கள் மிகச்சிறப்பாக நடைபெற்றுள்ளதாகவும் இந்து சமய அறநிலையத்துறையின் மூலம் 764 திருக்கோயில்களில் நாள்தோறும் அன்னதானம் வழங்கும் பணிகள் நடைபெற்று பக்தர்கள் பயனடைந்து வருவதாகவும் தொன்மையான திருக்கோயில்களை புனரமைக்கும் பணிகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் தமிழக அரசு தெரிவித்துள்ளது. இந்நிலையில் தவறான உண்மைக்கு புறம்பான செய்தியை வெளியிட்ட நாளிதழ் மீது தமிழ்நாடு அரசு சார்பில் சட்டப்பூர்வ நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.